நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையானது வந்துடுச்சுங்க. இந்த மகாலய அமாவாசை காலத்துல இதனுடைய கிரகங்களின் அமைப்பால் ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில தலைவிதி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ரிஷப ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எப்பவுமே சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் கொண்ட நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல மற்றவர்களின் தேவை அறிந்து உதவக்கூடிய ஒரு இயற்கை குணம் வாய்ந்த நபர் அப்படின்னு ரிஷப ராசி நேயர்களை சொல்லலாங்க. அதாவது மற்றவர்களுக்கு எந்த நேரத்துல உதவி தேவைப்பட்டாலும் ரிஷப ராசி நேயர்கள் ஓடி போய் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி சிறப்பு பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சம்பள உயர்வு கண்டிப்பா இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு பிடித்த மாணவராக நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய புதிய வியாபாரத்திற்காக சிறு முதலீடுகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தை முன்னேற்ற என்ன மாதிரி முதலீடு செய்யணும் அப்படின்னு நிதானமா யோசித்து அந்த முயற்சியை நீங்க கண்டிப்பா செய்வீங்க. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் கண்டிப்பா உயரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு 2 மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல பண ரீதியா எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மதிப்புள்ள பொருளை வாங்குவதற்காக சேர்த்த பணத்தை நீங்க வாங்குவீங்க. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் வாங்குவதில் ரொம்பவே ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் விலை உயர்ந்த மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து இந்த மாதிரி பொருட்களை குடும்ப தலைவிகள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா இந்த நேரம் அமைய போகுது. அதே போல குடும்பத்தில் குடும்ப தலைவிகளின் மீது மதிப்பு இந்த நேரத்துல கண்டிப்பா உயரலாம். அடுத்ததாக ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வேடம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதற்கு முன் பணமும் கண்டிப்பா நீங்க பெறுவீர்கள். அதே போல அதிக சம்பளமும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு ஏற்ற காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா கலைஞர்கள் இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்க வாழ்க்கைக்கே உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களின் அமைப்பால் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அதே போல கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறையில் வேற்று மொழியை கற்க நீங்க துவங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க வேறு விதமான மொழியை கற்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது. அதே போல நீங்க இந்த மாதிரி வேறு மொழியை கற்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். இதனால உங்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளை புதன்கிழமை அன்று மனதார தரிசித்து வேண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல முடிந்த அளவுக்கு உங்களால் துளசி மாலை இருந்தா அதை பெருமாளுக்கு சாற்றி மனதார வழிபட்டு வந்துடுங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான தடைகள், பலவிதமான சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள், இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால பெருமாளை ரிஷப ராசி நேயர்கள் மனதார வழிபட்டு வரதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
முடிந்த அளவுக்கு ரிஷபராசி நேயர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மகாலய அமாவாசை காலத்தில் ரிஷப ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் என்ன பலன் கிடைத்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலனை நீங்கள் பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த தவறு இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தின் 15 நாட்களுக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைத்தோ வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பித்ரு பட்சத்தின் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பித்ரு பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருகளின் ஆசையை நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் பித்ருக்கள் வழிபாடு மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க. மகாலய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் கண்டிப்பா விலகிடும். சோ இந்த நேரத்துல பித்ருகளை மனதார வழிபட்டு அவங்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா ஓராண்டு முழுவதும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் உயர்வானதாக சொல்லுவாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையில மட்டும் பாத்தீங்கன்னா பித்ரு லோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோட பாத்தீங்கன்னா ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பித்ருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பலன்களை நீங்களும் பெறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மகாலய அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்களும் பித்ருக்களை வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்ரு தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மனதார முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களின் முழு ஆசைகளையும் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்புங்க. தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாக சொல்லலாம். சூரிய பகவானை பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 9:30 மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்புங்க. அதன் பிறகு பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 மஞ்சள், வாழைப்பழம், சிறிது வெல்லம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். பிறகு பசு மாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு நீங்க வீட்டிற்கு வரலாம். வீட்டில் காலை 11:30 மணி முதல் 12 வரையிலான நேரத்திற்குள் பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிபாரி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும். அதன் பிறகு காகத்திற்கு சாதம் வைக்கலாம். அதன் பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கணும். இதில் காகம், இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இவர்கள் இருவருக்கும் உணவு அளிப்பதால் கர்மக்காரனான சனி பகவானும் நம்முடைய பித்ருகளும் மனம் மகிழ்வார்கள். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்திருங்க.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மகாலய அமாவாசை காலத்துல ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அதே போல இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்ற தகவலை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.